Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ப்ளஸ் வந்து இதுல வந்து 2 in 1 क्वेश्चन பேப்பரா ரெண்டு இயர் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதில இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन லெசன் வைஸா அண்ட் சாப்டர் வைஸா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அதே போல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து குவார்ட்டர்லி क्वेश्चन பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் 11th குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் 2024-25 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், 1 மார்க்ஸ் எல்லாமே. அதேமாதிரி பார்ட் 2ல் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இதே மாதிரியான கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து எப்பயுமே வரும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சிங்க. இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணி பாருங்கள். செக்ஷன் 2ல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல் பார்ட் 3ல் செக்ஷன் 1 என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிங்க. அதில் செக்ஷன் 2 அண்டு 3 கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி பாருங்கள். இந்த பை சார்ட்டு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஈஸியான கொஷின் தான், ஆனால் அதையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கம்யூனிகேட் வந்து இல்லாததுனால அதை வந்து சரியாக ஆன்சர்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து பார்ட் 4, இந்த பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்டு மேக்னமேட் மெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் சப்ஜெக்ட் ஆஃப் நேச்சர் இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பாருங்கள். எக்ஸ்பிளைன் த திங்ஸ் த போய்ட் ஹஸ் லீன்ட் நியூ கிரீவ் இன் டு ஆடட். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இது அடுத்தடுத்து இருக்கக்கூடியது அல்லது அதுமாதிரி லெட்டர் ரைட்டிங் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து ஒரு இயர் ஆஃப் கொஸ்டினு. ஸோ இது வந்து அடுத்த செட், இது வந்து அதுக்கு முன்னாடி நடந்த இயர் கொஷின். சரிங்களா? இதையும் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டாப் 20 இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே 1 மார்க்ஸு. அந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸு கிராமரில் இப்படி எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து பார்ட் 2. சரிங்களா? இது வந்து பார்ட் 2 செக்ஷன் 1. ஸோ பார்ட் 2ல் இருக்கக்கூடிய இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 2, பார்ட் 2ல் செக்ஷன் 2. அதுக்கடுத்து பார்ட் 3, அதில் செக்ஷன் 1 அண்டு செக்ஷன் 2 பாருங்கள். இது வந்து செக்ஷன் 3. ஸோ இது பார்ட் 4. இங்கேயும் அதே குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்டு இது ரிப்பீட்டட் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இங்கேயும் அதே தான் இருக்குது, இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இது எல்லாமே பாருங்கள். அதே போல் இங்கேயும் அதே கொஸ்டின் தான், 5 மார்க்ஸ். இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஸோ இதே தான் இங்கேயும் வந்து ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே இது கொஞ்சம் தெளிவாக தெரியல. இது அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல்